ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் 4/10/2025 சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5800 வேகன்சின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 10 வேகன்சி அதிகப்படியாக 5810 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் இந்த என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலிமா போன வாரம் ஸ்டார்ட் பண்ணோம் 13ஆம் தேதி. அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதை பற்றின டீட்டெயில் சொல்லுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். அதோட டீட்டெயில்டான ஃபுல் ஸ்டடி பிளான் ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், கரண்ட் அஃபேர் மெட்டீரியல், ஸ்ட்ராட்டஜிக்கே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரயில்வேக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கடைசியில் ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2025 இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல்லே வீடியோ போடுறேன். அதை பார்த்தே அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போதே தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணணும். ஒரு சில டீட்டெயில் வந்து அதுக்கப்புறமும் மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/11/2025. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 22/11/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாக்கா 23/11 2/12/2025 வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணும்போது முதல் தடவை அந்த சூசன் ஆர்ஆர்பி எந்த ஆர்ஆர்பிக்குன்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை மாற்ற முடியாது. அது இல்லாமல் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5810 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிலீஸ் செய்ய போகிற அந்த அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3080 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அது அடுத்த வாரம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பற்றின ஷார்ட் நோட்டீஸும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இந்த 5810 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 6 சேலரி, ரொம்ப ஹை சேலரி. இனிஷியல் பேவே 35,400. டேக் ஹோம் சேலரி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்குமே உங்களுக்கு கையில் வரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B2ன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றியும் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஐ விஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், SC/ST கேண்டிடேட்டுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். போன வருஷம் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக்னால ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அது வந்து இந்த தடவை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன் டைம் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரில் 161 வேகன்சி, ஸ்டேஷன் மாஸ்டரில் 615 வேகன்சி, இதுக்கும் லெவல் 6 சேலரி, A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதே தான், 18லேருந்து 33 தான். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3416 வேகன்சி சொல்லியிருக்காங்க. லெவல் 5 சேலரி, அதாவது 29,200லேருந்து இனிஷியல் பே ஸ்டார்ட் ஆகும். டேக் ஹோம் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்குமே வரும். அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதில் 921 வேகன்சி, லெவல் 5 சேலரி, C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 638 வேகன்சி, லெவல் 5 சேலரி, C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். டிராஃபிக் அசிஸ்டண்ட்டில் 59 வேகன்சி சொல்லியிருக்காங்க. A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், லெவல் 4 சேலரி, 25,500லேருந்து இனிஷியல் பே ஸ்டார்ட் ஆகும். டேக் ஹோம் சேலரி ஒரு 45,000க்கு மேலேயே வரும். அடுத்து இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணும். கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில், அது இல்லாமல் ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறது சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்க முடியும். அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் A2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டும் கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. வித்தவுட் கிளாஸில் 6/9 6/9 2 ஐலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கலர் விஷன் டெஸ்ட்டு, பைனாகுலர் விஷன் டெஸ்ட்டு, நைட் விஷன், இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. B2க்கு பார்த்தீங்கன்னாக்கா வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் தான். நீங்கள் கிளாஸ் போட்டுக்கலாம். அந்த பவர், அந்த லென்ஸ் நாட் டு எக்ஸீட் 4D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6/9 6/12, ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் 6/12 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே C2 அப்படின்னாக்கா நீங்கள் வித் ஆர் வித்தவுட் கிளாஸ்லாம் போட்டிருக்கலாம். 6/12 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. C2க்கு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. A2 இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐ விஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஐ ஹாஸ்பிட்டலில் போய் உங்களோட பவர் என்னன்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த், அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1/1/2008க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அன்ரிசர்வ்டு EWS கேண்டிடேட்னாக்கா 2/1/1993க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும்.
ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா 2/1/1990 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சப்போஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா உடனே போய் சேவை சென்டரில் அப்ளை பண்ணுங்க. ஒரு வாரம் 10 நாளில் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் அதோட நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் உடனே எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 2/1/1988 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்களோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி வைஸாக 3 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூ கேண்டிடேட்னாக்கா ஜென்ரலுக்கு 10 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்லேயே அந்த விடோஸ் டைவர்ஸ் உமன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி அதாவது அன்ரிசர்வ்டில் வரவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஓபிசியில் வரவங்களுக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் 400 ரூபா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க, என்ன பிரான்ச் அப்படின்னு சொல்லி. இதுவே எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படி இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னாக்கா 250 ரூபா தான் ஃபீஸு. அந்த ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த CBT 1 அட்டன் பண்ணோடனே அந்த 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபீஸ்லாம் கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் CBT 1 எக்ஸாம் அட்டன் பண்ணிடணும். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 2 CBT எக்ஸாம் உண்டு. ஃபஸ்ட்டு CBTயில் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் 100 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40, மேக்ஸ்லேருந்து 30, ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின். நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லுமே எக்ஸாம் எழுதலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எந்த லாங்குவேஜ்னாலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. 15 லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் உண்டு. அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அதோட சிலபஸ் பற்றிலாம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்மளோட அந்த ஸ்டடி பிளான்லேயே இந்த சிலபஸ் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருப்போம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த PDF இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து CBT 1லேருந்து 1:15 சொல்லி, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க CBT 1 மார்க்கை வச்சு. அதுக்கு வந்து அதே 90 நிமிஷம் தான். ஆனால் 120 கொஸ்டின். சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 35 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 35 கொஸ்டின் கேட்பாங்க. சிலபஸ் எல்லாமே சேம் தான். அந்த சிலபஸ் எல்லாமே தமிழ்லேயே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே 2 CBT எக்ஸாம் உண்டு. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த டைப்பிங் ஸ்கில் வைப்பாங்க. அதாவது எதுக்கெலாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க. மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிஸ்ட்னு சொல்லி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுன்னு வர 2 போஸ்ட்டுக்குமே டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதுவே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா CBAT டெஸ்ட், ஓகேவா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது அந்த சைக்காலஜிக்கு டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த CBATலையும் பாஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 2 CBT பாஸ் பண்ணாலே போதும். CBATலாம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸாக தான் இருக்கிற மாதிரியான எக்ஸாமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஒரு சில அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் ஸ்கில் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. பர் மினிட் நீங்கள் 40 வேர்ட்ஸ் அடிச்சிங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த டைப்பிங் ஸ்கில்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அந்த CBT 1 CBT 2ல் பாஸ் பண்ணி அதிக மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி தான். நீங்கள் டிகிரி முடிச்சிங்கனாலே அப்ளை பண்ணலாம். அடுத்து வேகன்சி வந்து ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. RRB அகமதாபாத், ஆர்ஆர்பி அஜ்மீர் அப்படின்னு சொல்லி. RRB பெங்களூருக்கு நம்ம சென்னை ஜோன்லேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் வந்து 241 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி RRB சென்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 187 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் ஜோன், அதாவது மதுரைக்கு தெற்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் RRB திருவனந்தபுரத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதில் ஒரு 58 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5810 வேகன்சி. நீங்கள் எந்த RRB ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் RRB சென்னை இல்லைனா திருவனந்தபுரம் அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த வேகன்சி டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லிட முடியாது, அதுக்காக ரொம்ப கம்மின்னு சொல்லிட முடியாது. ஒரு டீசெண்டான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இயர்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால கண்டினியூஸாக நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு ரயில்வே ஜாப் வாங்கிட முடியும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிராஜுவேட், இதுக்கப்புறம் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குரூப் D அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் தொடர்ந்து ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் இந்த ரயில்வேயோட
என்டிபிசி ஜேஇ செக்ஷன் கண்ட்ரோலர் என்டிபிசியோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எல்லா போஸ்ட்டுக்குமே கம்பைண்டான ஒரு கிளாஸ் பேட்ச் டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணுறோம். என்ன பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே சேம் தான். அதே மேக்ஸோட எல்லா டாபிக், ரீசனிங்கோட எல்லா டாபிக், ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் எல்லாமே படிக்கணும். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு மட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வராது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வரும். அதனால் காமனான ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். போன வாரம் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் தான். அதனால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸோட ஒரு 22 டாபிக் உண்டு. அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசனிங்கோட ஒரு 28+ டாபிக், அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருவோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் 2019 நடந்த ஒரு 115 செட்டோட கொஸ்டின் பேங்க், அது இல்லாமல் போன வருஷம் கண்டக்ட் பண்ண ஒரு 57 கொஸ்டின் பேப்பரோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 101 டாபிக் இருக்கிற புக் பிடிஎஃப் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் புக் வந்து தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸுமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே தேவையான புக்ஸ் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி ரெண்டுத்துமே பேஸ் பண்ணி அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். மெட்டீரியல் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் மார்ச் 2025 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் இன்னும் சொல்ல சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஒரு 200 நாள் வரைக்குமே படிக்க டைம் கொடுப்பாங்க. அதனால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 8903716083 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். அதாவது மேக்ஸ், ரீசனிங், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸ், இது எல்லாத்துக்குமான கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே கொடுப்போம். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன். வேகன்சி, அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே, ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான், அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஒரு 5 டாப்பிக்காக மொத்தமாக பிரித்து என்னன்னைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 120 நாளுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். மேக்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 செஷனாக பிரிச்சிருக்கிறோம். எல்லா டாப்பிக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃபில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 120 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னென்ன படிக்கணும், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். அது முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட பிடிஎஃபோட இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். அரசியலமைப்பு, அது இல்லாமல் வரலாறு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி எல்லா டாபிக், அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கான புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் அந்த குரூப்பில் கிடைக்கும். இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. தொடர்ந்து ரயில்வே இருந்தால் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்தோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தோடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.